டாக்டர், எனக்கு டயஸ்டிசிஸ் ரெட்டை இருக்கு. என்னென்னமோ எக்ஸசைஸ் பண்றேன், கரெக்ட் ஆகவே மாட்டுது. யாரை கேட்டாலும் கோர் மசில்ஸை நீங்க எங்கேஜ் பண்றது இல்ல அப்படின்றாங்க. அந்த கோர் மசில்ஸை எப்படிதான் டாக்டர் எங்கேஜ் பண்றது, கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லிட்டா போச்சு. கோர் மசில்ஸ் அப்படின்னாலே வெறும் அப்டமன் மசில்ஸ் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் கிடையாதுங்க. கோர் மசில்ஸ்னா அப்டமன் மசில்ஸ், லோவர் பேக் மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் அண்ட் டயஃப்ரம். கோர் மசில்ஸை எப்படி எங்கேஜ் பண்றதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வால் முன்னாடி நின்னுக்கோங்க. ஸோ ஜென்ரலாவே நம்ம இந்த மாதிரி வால்ல சாஞ்சு நின்னோம்னா இந்த லோவர் பேக் ஆர்ச்சிங் இருக்கும். ஸோ லோவர் பேக்குக்கும் வால்க்கும் கண்டிப்பா கேப் இருக்கும். அந்த கேப் இல்லாம we are going to touch the lower back to the wall. அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க ரெண்டு நீஸையும் ஸ்லைட்டா பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த லோவர் பேக்கை வாலை டச் பண்ற மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. அதாவது போஸ்டீரியரா டில்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணாலே கோர் மசில்ஸ் எங்கேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். டோன்ட் ஹோல்ட் யுவர் பிரெத், கண்டினியூஸா நார்மல் பிரீதிங் பண்ணிட்டு இருங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே யூ வில் நோ த ஃபீல். அந்த கோர் மசில்ஸ் எங்கேஜ் ஆகிற அந்த ஃபீல் தெரிஞ்சிருச்சுன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ஃபாலோ. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்க கோர் மசில்ஸ் எங்கேஜ் ஆகலைன்னா இன்னைக்கு என்னோட டயஸ்டிசிஸ் ரெட்டை கரெக்ஷன் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் எனக்கு டிஎம் பண்ணுங்க.